மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. இப்போ அந்த சர்ச்சை அடங்குறதுக்குள்ள இந்த படத்தை பற்றி நிறையா சர்ச்சைகள் வந்துருச்சு. இதை பார்த்துட்டு தான் அந்த பெண் நீங்கள் குறிப்பிட்ட சமூகத்தை நீங்கள் இது பண்ணுறீங்க, குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி படம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அந்த படத்தை எடுத்ததே அதே சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் தான். இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியலை. பொதுவாக அரசியல் ரீதியாக சாதி ரீதியாக ஒடுக்கப்பட பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு இயக்குனர் ஒரு இளம் பெண் தவறா போறதை எப்படி சித்தரித்து காமிச்சு படம் எடுப்பார். லவ் டுடே நீங்க ஒரு படம் வந்துச்சு, அதுல நீங்க உங்களுக்கு கலாச்சார சீர்குலைக்கு வரலையா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியாம நம்ம அவங்க மேல நம்ம வன்மத்தை குட்டுறது என்ன நியாயம்? அதில் என்ன பிரச்சனை? இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. மைல்டாக ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் இந்த வேலை செய்யற மாதிரியே காமிச்சிருக்கனால அவர்கள் தரப்புல இருந்தா சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் திரு சுபேர் அவர் இணைஞ்சிருக்காரு. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக கொஸ்டினுக்கு போயிடலாம், அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் சார். வணக்கம் கிருஷ்ணா சார். இப்போது சமீபத்தில் இந்த ப்ரெஸ் மீட்னால நிறைய சர்ச்சை வந்துக்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக மிஷ்கின் அவர்கள் மேலே பெரிய குற்றச்சாட்டு வந்துச்சு. அதை தொடர்ந்து அப்படியே அடுத்தடுத்து இப்போ வெற்றிமாறன் மேலே ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு, பேட் கேர்ளோட இஷ்யூ. என்ன தான் நடந்துச்சு, என்ன பிரச்சனை? இல்லை, பேட் கேர்ள் அப்படின்ற ஒரு படம் அனுராக் காஷ்யப்பும் வெற்றிமாறன் இணைந்து தயாரிக்கிற படம். அதாவது வர்ஷாங்கிற ஒரு பெண் இயக்குனர் அந்த படத்தை இயக்குறாங்க. அந்த படத்தினுடைய டீசர் சமீபத்தில் நடந்துச்சு. அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சும் நடந்துச்சு. அதில் பேசினதான் நம்ம மிஷ்கின் பேசியிருந்தார். மிஷ்கின் முன்னாடி பேசினதுக்கு அதில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்லாம் பேசியிருந்தார். இப்போ அந்த சர்ச்சை அடங்குறதுக்குள்ள இந்த படத்தை பற்றி நிறையா சர்ச்சைகள் வந்துருச்சு. இந்த படத்தை ரஞ்சித், விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் அந்த படத்தை அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் அந்த படம் நல்லாயிருக்கு, இந்த மாதிரியான ஒரு படம்னு ப்ரொமோட் பண்ணாங்க. ஒரு தரப்பு அந்த படத்தை கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு கலாச்சார சீரழிவு, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மையப்படுத்தி காட்டுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதுக்கு பிறகு தான் அந்த டீசரை பார்த்தோம். என்னடா இந்த பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்க்குறப்ப ஒரு பள்ளி பருவத்தில் நடக்கக்கூடிய ஒரு பெண், அதாவது தன்னுடைய கட்டுப்பாடுகளை இல்லாமல் வாழணும், அப்பா அம்மாவுக்கு சார்ந்து வாழக்கூடாது, தான் நினச்சது போல் வாழணும் அப்படிங்கிறதுனால அந்த பெண் தண்ணி அடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி, தம் அடிக்கிற மாதிரியான காட்சி, சில டயலாக்ஸ் கூட அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது படத்தில். இந்த மாதிரி இப்போ இருக்குது. இதுதான் போகுது படத்தில். அப்பா அம்மா விட்டுட்டு வெளியில் ஏறுது, அந்த பொண்ணு வருது அப்படிங்கிற மாதிரி அந்த டீசர் முடியுது. இதை பார்த்துட்டு தான் அந்த பெண் நீங்கள் குறிப்பிட்ட சமூகத்தை நீங்கள் இது பண்ணுறீங்க, குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஆனால் அந்த படத்தை எடுத்ததே அதே சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் தான். ரெண்டாவது, ஒரு படைப்பாளிக்கு எப்பயுமே தான் சார்ந்த களத்தில் கதை சொல்கிறது தான் அது இருக்கும். அதே களத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணு தான் அந்த பெண் இயக்குனர். இப்போ பாரதிராஜா அவர்கள் முதல்ல படம் பண்ணுற பெண் ஆச்சுன்னா அவருக்கு தெரிஞ்ச கதைக்களம் தேனி, வீரபாண்டி, ஆடு மாடு, வயல் தான். அதனால் என்ன பண்ணோம், அது வரைக்கும் ஸ்டுடியோக்குள்ளே இருந்த கேமராவை தூக்கிட்டு போய் வயலில் வச்சார். அப்போ அதுதான் ஒரு பெரிய ஒரு இதாச்சு. பாலா எடுத்துட்டிங்கன்னா பிதாமன்னுங்கிற ஒரு படம் அந்த கஞ்சா தோட்டம், அந்த மாதிரியான மயானம் அப்படிங்கிறது அந்த தேனி, பெரிய குளம், டாக்டர் அப்பெல்லாம் போய் வச்சார். அது பெருசாக இருந்துச்சு. எப்பவுமே ஒரு படைப்பாளிகளுக்கு என்னென்னா ஒரு கதையை அவர் சார்ந்த களத்தில் அந்த நடைமுறையில் சொல்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், உணர்வுபூர்வமாக இருக்கும். அப்போ அதே சமூகத்தில் அதே பழக்க வழக்கத்தில் வாழ்ந்த ஒரு பெண் அந்த லாங்குவேஜில் ஒரு படம் ஒன்று சொல்கிறாங்க, ஒரு கதையை சொல்கிறாங்க. இதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியலை. என்னென்னா ஒரு பெண் ஒரு குடியாரரை பற்றி, அதாவது மதுப்பிரியரை பற்றி நம்ம படம் எடுக்கிறோம் அப்படின்னா குடிக்கிற காட்சி வச்சு தான். ஒரு விலை மாதுவை பற்றி படம் எடுக்கிறோம்னா அதுக்கு அந்த காட்சிகள் வச்சு தான். அது எண்டு ரிசல்ட் என்ன? இப்போ இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போகிறா, தவறான பழக்கத்துக்கு போகிறா, தப்பாக சில விஷயங்கள் முடிவு எடுக்கிறா, அதனால எண்டு ரிசல்ட், அந்த பொண்ணுடைய ரிசல்ட் என்னங்கிறது படத்தை பற்றி தான் தெரியும். இது ஏற்கனவே இன்னொரு படத்துக்கு என்னமோ இதுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். வெறும் டீசரையோ இல்லை போஸ்டரை மட்டும் பார்த்துட்டு படம் இப்படி தான் இருக்க போகுதுன்னு நிறையா இல்லை. இன்னைக்கு சோசியல் மீடியா இன்னைக்கு ஒரு ஜெனரேஷன் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த சென்டிமெண்ட்ஸுமே கிடையாது. நீங்களும் அந்த ஜெனரேஷன் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? அது மாதிரி என்னென்னா அவங்க அப்பா அம்மா ஃபேமிலி ரிலேஷன், ஏன்னா எல்லாருமே தனித்தனியாக வாழ்ந்து பழகிட்டாங்க இப்போ. ஓகே. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எந்த அட்டாச்மெண்ட்டுமே கிடையாது. நாளைய வாழ்க்கை ஒரு மெமரி கலெக்ட் பண்ணுறோம், புதுசாக ஒரு வார்த்தையை ஒன்று பயன்படுத்தலாம், மெமரி கலெக்ட் பண்ணுறோம். அப்புறம் மெமரி கலெக்ட் பண்ணால் அந்த மெமரி எவ்வளோ மோசமானதுங்கிறது அவங்க பின்னாடி தான் தெரியும். சில நல்ல மெமரிகளும் இருக்கும், சில கெட்ட மெமரிகளும் இருக்கும். அந்த மெமரிஸ் உங்களை கடைசி வரைக்கும், சில மெமரிஸ்லாம் வாழ்க்கையில் நம்ம அந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் அது கிழிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மெமரிஸும் நிறையா இருக்கும். அதனால் மெமரிஸ் கலெக்ட் பண்ணுறப்ப நம்ம
ஜாக்கிரதையாக பூக்களை மட்டும் மலனும் முல்லை சேர்த்து அழியக்கூடாது. அப்போ இந்த ஜெனரேஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மெமரிஸ் கலெக்ட் பண்ணுறோம், நாங்கள் வந்து ஒரு லைஃப் வந்து வாழணும், இருக்கிற வரைக்கும் லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு ஒரு தலைமுறை உருவாகிட்டு இருக்கு. அப்படி ஒரு தலைமுறையில் ஒரு பெண் வந்து ஒரு சில தவறான முடிவுகள்லாம் எடுக்கிறா. அது ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கதை. ஏன்னா வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு இயக்குனர். கண்டிப்பாக சமுதாயம் சீர்கெட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு படத்தை எடுக்க மாட்டாருங்கிறதுல உறுதியாக நான் நம்புகிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ பொதுவாக அரசியல் ரீதியாக சாதி ரீதியாக ஒடுக்கப்பட பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு இயக்குனர் ஒரு இளம் பெண் வந்து தவறாக போகிறத எப்படி சித்தரித்து காமிச்சு படம் எடுப்பார். நம்ம பேசிக் நம்ம படம் வந்த பிறகு நம்ம படம் பார்க்குறோம் சமுதாய சீர்கேடு அப்படின்னு நம்ம சொன்னால் அதுக்கு நம்மளே கூட பேசலாம். வெற்றிமாறனை பற்றி நம்மளே நிறைய இன்டர்வியூ பேசலாம். ஏன் நீங்கள் உங்கள் மேலே இவ்வளோ மரியாதை இருந்துச்சு இப்படி ஒரு படம் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இப்படி ஆயிடுவீங்க அப்படின்னு தான் சொல்ல வர்றாங்க. ஏன்னா அதில் வந்து கிளைமேக்ஸை வச்சு தான் கதை தெரிஞ்சு போயிடும். ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வர்றா, ஸ்கூல்லேருந்து வெளியே போகிறா, தப்பான பழக்கத்துக்கு போகிறா. எண்டில் என்ன ஆச்சு? இப்போ பேப்பர் ராக்கெட்டுன்னு ஒரு படம் பண்ணாங்க, ஒரு வெப் சீரிஸ் பண்ணாங்க, கிருத்திகா உதயநிதி. அப்போ இந்த திருநங்கைகள் பற்றிய ஒரு படம் அது. அப்படிங்கும்போது அந்த படம் பார்த்தா எந்த ஒரு தாய் தகப்பனுக்குமே ஒரு பெரிய அளவில் ஒரு இது வந்துடும். அதே மாதிரி திருநங்கையாக கன்வெர்ட் ஆகிறவங்க அவங்க படுறக்கூடிய வேதனைகள், சமூகத்தில் அவங்க பார்க்கக்கூடிய பார்வைகள் அப்படிங்கிற ரெண்டையுமே அதில் காமிச்சிருப்பாங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு காட்டவே கூடாது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஒருத்தவங்களுடைய வேதனையும் வலியும் பிரச்சனையும் நம்ம சொல்கிறப்ப அதை சார்ந்து நம்ம அதை காமிச்சிட்டு தான் அதுக்குண்டான தீமைகளை சொல்ல முடியும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு எப்படி காட்டுவீங்க? ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியிலே வந்து தன் மனது போல வாழ்ந்து இப்படி ஆயிட்டா அப்படிங்கிறதுக்கு இந்த காட்சிகளை வச்சாத்தானே நீங்கள் வந்து அதை பார்க்க முடியும். சார், இந்த படத்தை பற்றி இந்த விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா? இப்போ எல்லாருமே வந்துட்டு விஜய் சேதுபதி மேலே கடுமையான ஒரு விமர்சனம் வந்துருச்சு. விமர்சனம் வைக்கிறவங்க எல்லாரும் என்ன ஒரு காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த டைரக்டர் பேசும்போதுமே வந்து நீங்கள் பெண்ணாக பார்க்காம எல்லாரையும் மனிதனாக வாழ விட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் வந்து நான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் வந்து நல்லதுங்கிற மாதிரி அவங்க போர்ட்ரேட் பண்ணுறாங்களோ அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முன் வைக்கிறாங்க. அதை வச்சு தான் இந்த விமர்சனம் பண்ணுறோம். அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் பொறுங்க, படத்தை ரிலீஸ் ஆன பிறகு படம் பாருங்கள். உண்மையிலேயே வந்து அந்த படம் வந்து ஒரு சமுதாய சீர்கேடான ஒரு படம், இந்த மாதிரி குடியும் கும்மாளத்தையும் என்கரேஜ் பண்ணுற மாதிரியான படம் அப்படின்னா பேசுவோம், போராடுவோம். விஜய் சேதுபதி மேலே நம்ம கண்டிப்பாக வந்து கண்டனத்தை தெரிவிப்போம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியாமல் நம்ம வந்து அவங்க மேலே வந்து நம்ம வந்து வன்மத்தை குட்டுறதுல என்ன நியாயம்? கண்டிப்பாக விஜய் சேதுபதியும் சமூக அக்கறை உள்ள ஒரு நடிகர் தான். அப்படிங்கும்போது அவரெல்லாம் அதை வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டார். அப்படிங்கும்போது இந்த படத்தை நம்ம ரிலீஸ் ஆன பிறகு தானே சொல்ல முடியும். இந்த தப்பெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி நடந்துடும் வாழ்க்கையில், ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு படம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டீச்சரை மட்டும் பார்த்துட்டு தலையெல்லாம் அதில் என்ன பிரச்சனை? இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது. மைல்டாக ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் இந்த வேலை செய்கிற மாதிரியே காமிச்சிருக்கிறதுனால அவர்கள் தரப்பில் இருந்தால் பல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே படம் வந்த பிறகு தான் தெரியும் உண்மையிலே அப்படி பண்ணியிருக்கிறாங்களா இல்லையான்னு. பண்ணியிருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு, அது வந்து மாற்றிக்கிறதுக்கு தவறான விஷயம்தான். பட் எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து எல்லாருக்குமே ஒரு பொறுப்புள்ள ஒரு இயக்குனர் தான். ஏன்னா அவங்க ப்ரீவியஸ் படம் உள்ள பண்ணியிருக்காங்க அவருடைய தயாரிப்பாளர், டைரக்டர். அப்போ படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் அதை பற்றி பேசணும். இப்போ அந்த வன்மங்கிறது குறிப்பிட்ட சமூகத்தை நீங்கள் எது பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அந்த பெண்ணே அதே சமூகத்தை சேர்ந்ததுனால அவங்க சார்ந்த கதை களத்தில் இருந்தால் அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. படம் வரட்டும் பார்ப்போம். இன்னொரு தரப்பு இந்த பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த இப்படி ஒரு பிரச்சனை ஆகணும், இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காகவே இந்த ட்ரெய்லரும் வந்து கட் பண்ணப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இல்லை, ஒரு படத்தை நீங்கள் வந்து எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைச்சாலும் படத்தான் செய்வாங்க. பணம் போட்டு தயாரிக்கக்கூடிய ஒரு படத்தை அந்த படத்தில் முற்றிலும் புதுமுகங்கள். அனுராக் காஷ்யப்பும் வெற்றிமாறனுடைய பேரை பார்த்தா தான் அவங்க தயாரிச்சிருக்காங்கன்னு தெரியும். மிச்சபடி எல்லாருமே புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் தேர்றதுக்காக ட்ரெய்லர் வச்சுருப்பாங்க. இது அது எல்லாரும் பணம் போட்டு படம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு உண்டான வேலை தானே அது. ஆனால் அதை வந்து நம்ம தான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம். படம் நம்ம பார்த்துட்டு அப்புறம் பண்ணுவோம் அப்படின்னு வெறும் டீச்சரை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து போராட்டம் பண்ணுறோம். அந்த ஒரு அவசரம் எதுக்கு சார்? இப்போ ஒரு படத்தை முழுசாவே பார்க்காம, ஏற்கனவே இது நிறைய படங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. அமரனுக்கு அனௌன்ஸ்மெண்ட் அப்போவே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு அவசரம் இருக்குல்ல, பண்ணிடவே கூடாது அப்படின்னா அந்த ஒரு கதை சொல்றதுக்கான ஒரு விஷயமே அங்கே ஒரு ஆரம்பத்திலே முடக்கப்படுது. அமரனுக்கு வந்து வேற, அமரன் வந்து முதல்ல வந்த டீச்சரில் வந்து ஒரு மிலிட்ரி பரேடில் வந்து ஒரு தப்பான அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்துவார் ஆங்கிலத்தில். ஓகே, அதனால அந்த தரப்புல இருந்தே, அந்த ஆர்மி தரப்புல இருந்தே கூட அதெல்லாம் எடுக்க சொல்லி சொன்னாங்க. அந்த படத்தில் சில ஆர்வலர்ல சில விஷயங்கள் பண்ணாங்க, அது வேற. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டீசர் வந்திருக்கு. டீசர் பார்க்குறப்ப சில வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக இருக்குது,
சில காட்சிகள் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்குது. பட் அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணிங்கன்னா இப்படி நடக்கும், தண்ணி அடித்தா அவங்களுக்கு லிவர் கட்டு போயிடும்னா குடிக்கிற காட்சியை காமிச்சா தானே லிவர் கட்டு போகிறது அடுத்த சேட்டில் வந்து ஹாஸ்பிட்டலில் கட்ட முடியும். அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து நீங்கள் படம் வந்த பிறகு தான் அதாவது விமர்சனங்கள் நம்ம வந்து முழுமையாக படம் பார்த்த பிறகு தான் உண்மையிலே அது வந்து என்ன மாதிரியான படம்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ இதை வந்து என்னென்னா குறிப்பிட்ட ஏற்கனவே திருப்பி சொல்கிற மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அவங்க அந்த சமூகம் சார்ந்த ஒரு பெண் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்கிறது அவங்களுக்கு கோவம். அது ஒன்று மட்டும் தான் இங்கே பிரச்சனை. அதுதான் பிரச்சனையே. ஏன் இதே வந்து ஒரு பையன் தண்ணி அடிக்கிற மாதிரி தம் அடிக்கிற மாதிரி வாய்ஸ்னு ஒரு படம் எடுத்தாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஸ்கூல் பசங்க ஒரு விலை மாத வீட்டுக்கு போவானுங்க, அந்த காட்சி இருக்கும், தம் அடிக்கிற மாதிரி காட்சி இருக்கும். லவ் டுடேன்னு இப்போ ஒரு படம் வந்துச்சு, அதுலாம் நீங்கள் உங்களுக்கு வந்து கலாச்சார சீர்குலைக்கு வரலையா? இதே படம் வந்து இங்கிலீஷ் படமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒத்துக்குருவீங்களா இல்லையா? கண்டிப்பாக ஒத்துக்குவோம். அப்புறம் நம்ம இந்த மாதிரி பிரச்சனை நம்மளை சுற்றி நடக்குது, இந்த மாதிரி செய்யாதீங்க, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். இந்த மாதிரி நடக்காமையே இருக்குது, நடக்குது, பட் இது மாதிரி நடக்கக்கூடாது, இது மாதிரி நடந்துச்சுன்னா இந்த மாதிரியான ரிசல்ட் வருங்கிறது தானே கதை. அப்படி தானே சொல்ல முடியும் ஒரு விஷயத்தை. ஒரு தீமையிலேருந்துனா ஒரு விஷயத்தை வந்து நம்ம நன்மையாக கன்வெர்ட் பண்ண முடியும். அது வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 15 வயசு ஸ்கூல் பையன் வந்து தம் அடிக்கிற மாதிரி தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு காட்சியை வச்சா இந்த இவ்வளோ பிரச்சனை வந்தது. இதே அந்த பொண்ணு அந்த பையனாக இருந்தால் இல்லை இதைத்தான் அந்த டேரக்டருமே வந்து சொல்ல வராங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதே அந்த ட்ரெய்லர்லேயே கூட அந்த பொண்ணு இருக்க இடத்துல ஒரு பையன் இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய பேசும் பொருள் ஆயிருக்குமானா கண்டிப்பாக ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதைத்தான் அந்த டேரக்டர்னு சொல்ல வராங்களோ, அது உண்மைங்கிறத இவங்களே ப்ரூவ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லை. அது பொண்ணு பையங்கிற இந்த ஜெண்டர் பார்ஷியாலிட்டிலாம் இப்போ கிடையாது. நீங்கள் வெளியில் போனால் டீ கடையில் பார்த்தா ஒரு பையனும் பொண்ணு தான் தம் அடிச்சுருக்காங்க. இன்றைக்கி கலாச்சாரமே மாறி போச்சு. அப்போ நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம தான் சரி பண்ணணும். அது படங்கள் மூலிமா இந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏஜில் அந்த டீன் ஏஜில் உங்களை தாண்டி ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா நம்மளால் சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது, நம்மளால் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் தப்பான முடிவுகள் எடுத்துகிறோம். அதனால நமக்கு வந்து வாழ்க்கையில் கடைசியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கும்போது அவங்க லைஃப் ஸ்டைலில் தானே அவங்கள்ட்ட கதை சொல்லணும். அதாவது ஒரு மருந்தை வந்து எப்படி சர்க்கரை தரை தானே கொடுக்க முடியும், அந்த மாதிரி தான் நாங்கள் கொடுத்துருப்பாங்க இந்த படத்தில். கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த படத்தில் கண்டிப்பாக பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வன்மையாக கண்டிக்கிறதுக்கு ஒரு படம் தான். கண்டிப்பாக சார், நம்மளும் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா தான் தெரியும் படம் எந்த மாதிரியான வருது அப்படின்னு. அப்படி உண்மையிலே படம் விமர்சிக்கக்கூடியதாக இருந்து கண்டிப்பாக பேசுவோம். கண்டிப்பாக இன்னொரு நேர்காணலில் வந்து சந்திப்போம். அது வரைக்கும் இந்த படத்துக்கான இந்த பிரச்சனையை பற்றின பல விஷயங்களை வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.